வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான கம்பேரிசன் பார்க்க போகிறோம். கார் மற்றும் விமானம் இது ரெண்டுத்தில் எது அதிகமான ஃபியூல் எஃபிஷியன்ட் அப்படி தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? சென்னை டு மதுரையோட டிஸ்டன்ஸ் 450 கிலோமீட்டர். ஏர்பஸ் 320 ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு 1500 கிலோ லிட்டர் தேவைப்படும். ஒரு லிட்டரோட ரேட்டு 95 ரூபா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலும் 1500 × 95 1,42,500 ஆகுது. ஏர்பஸ் 320 கெப்பாசிட்டி 190 பேசஞ்சர் ஒரே ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு பேசஞ்சர் போகிறதுக்கு 750 ரூபா ஆகும். இதுவே இந்த 190 பேசஞ்சரும் காரில் போனாங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். மொத்தமாக 190 பேசஞ்சர்ன்றதுனால ஒரு காரில் அதிகபட்சமாக 4 பேர் ட்ராவல் பண்ணாங்கன்னா 48 கார் தேவைப்படும். சென்னையிலேருந்து மதுரைக்கு நீங்கள் காரில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் போடணும். ஒரு லிட்டரோட பெட்ரோல் காஸ்ட்டு 103 ரூபா. அப்படின்னா 30 லிட்டருக்கு 3090 ரூபா ஒரு காருக்கு நம்ம பெட்ரோல் போடணும். அப்போ 48 காருக்கு 3090 ரூபானா 1,48,320 ரூபா ஆகும். அப்படின்னா ஒரு பேசஞ்சருக்கு டிவைடட் பை 190 அப்படின்னா ஒரு பேசஞ்சருக்கு 780 ரூபா ஆகுது. காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளைட்டு தான் உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதே போல் நீங்கள் ட்ராவல் டைமை கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது வெறும் 50 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். இதே நீங்கள் காரில் போனீங்கன்னா மினிமம் 6 ஹவர்ஸ் தேவைப்படும். காருக்கு பதிலாக பேசாமல் ஃப்ளைட் வாங்கிடுவாப்பா.